வெல்கம் டு MSDG குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதுமாரி உதிர்த்து விட்டால் நல்லா உதிரணும். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 10-12 பல் பூண்டு தட்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றும் பதிமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வெங்காயத்தை பிசைஞ்சால் உப்பு போட்டதால் வெங்காயத்துலேருந்தே தண்ணி விடும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிக்கணும். அது அப்புறம் கடலை மாவு 3 ஸ்பூனு அதை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான் கரெக்டான அளவு, கரெக்டாக நம்ம பக்கோடா கிடைக்கும். 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு இது மாதிரி தண்ணியே ஊற்றாமல் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, வெங்காயத்தில் வர தண்ணி தான், அப்போ தான் கரெக்டாக வரும் பக்கோடா. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி உதிர்த்து நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் பொறுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு அடுப்பை இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்குது அந்த பக்கோடா. எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. மறுபடியும் இன்னொரு தடவை அது மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். அப்போ தான் பக்கோடா மாதிரி வரும், இல்லைன்னா போண்டா மாதிரி வரும். இது மாதிரி உதிரணும். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.